மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். காலையில எம்டி ஸ்டொமக்ல டீ குடிச்சாதான் எனக்கு அந்த நாளே ரொம்ப பிரிஸ்கா இருக்கும். டீ குடிக்கலன்னா நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருப்போம். இந்த டீ விஷயத்துல ரொம்ப ஹெல்த்தியான டீயா நம்ம குடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றவங்களுக்கான ஒரு சூப்பரான பதிவு தான் இது. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெல்த்தியான டீ சர்க்கரை நோயாளிகள்ல இருந்து கார்டியாக் இஷ்யூஸ், இருதய பிரச்சனை இருக்கிற நோயாளிகள் வரைக்கும் நான் சொல்ற இந்த 2 வகையான டீய ஏதாவது ஒண்ணு தினமும் குடிக்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சீசன்ல நமக்கு நிறைய கிடைக்கக்கூடிய பூ தான் ஆவாரம் பூ. தங்கச்சத்து இருக்கக்கூடிய மூலிகைகள்ல ஆவாரம் பூவும் ஒன்று. தங்கச்சத்து இருக்குன்னா அப்ப பாத்துக்கோங்க, நம்ம உடலையும் தங்கம் மாதிரி உரமாக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தான் ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவோட அனைத்து பாகங்களுமே, அதாவது ஆவாரம் பூ அந்த தாவரத்தோட அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணம் இருக்கு. இதுல என்ன பண்ணுவோம்னா, ஆவாரை கற்பம் சொல்லிட்டு ஒரு மருந்து செய்வோம் சித்த மருத்துவத்துல. நம்ம கிளினிக்ல பல வருடங்களாக நான் ஸ்பெஷல் மெடிசனா நிறைய பேருக்கு அதை கொடுத்துட்டு இருக்கேன். கேன்சர் பேஷண்ட்ஸ் வரைக்கும் ஆவாரை கற்பத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது ஆவாரையோட முழு தாவரமும் நம்ம எடுக்க போறோம். அதாவது இலை, பூ, பட்டை, வேர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு மருந்தா, காயக்கல்ப மருந்தா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஆவாரம் பூவை பயன்படுத்தி நம்ம டீ செஞ்சு சாப்பிட்டோம்னா, தினமும் அந்த டீயை குடிச்சிட்டு வரும்போது பல அற்புதமான பலன்களை நம்ம உடலை அடைய முடியும். முக்கியமாக நிறைய பேர் இப்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். சர்க்கரை நோயாளிகள்ல இருந்து அதிகமான கொலஸ்ட்ரால், ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் எல்லாருமே நம்ம ஆவாரம் பூ டீயை குடிக்கலாம். முக்கியமாக வயிற்றுப்பகுதியில் அல்சர் இருக்கக்கூடிய நபர்கள், தொடர்ந்து எனக்கு அல்சர் பிரச்சனை இருக்கு, காலையில எந்திரிச்சோடனே ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ஆவாரம் பூ டீயை தாராளமாக காலையில குடிக்கலாம். இல்ல இது காலையில மட்டும்தான் குடிக்கணுமா, இல்ல மதிய நேரத்திலயோ இல்ல இரவு வேலைகள்லயோ நான் இந்த டீயை குடிக்க கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். நிச்சயமாக இரவு நேரங்கள்லயும் குடிக்கலாம். இரவு நேரங்கள்ல யார் இந்த ஆவாரம் பூ டீ எடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப நாளா எனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு, இல்ல படுத்த உடனே எனக்கு அஜீரணம் சார்ந்த நெஞ்சு பகுதியில சாப்பிட்ட ஃபுட் எதிர்த்துட்டு வருது அப்படின்னு சொல்றவங்க ஆவாரம் பூ டீயை இரவு நேரத்தில் குடிக்கலாம். இந்த ஆவாரம் பூ டீ நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த சீசன்ல எல்லாருக்குமே ஆவாரம் பூ கிடைக்கும். அதை நல்லா எடுத்துட்டு நிழல்ல உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆவாரம் பூ ஒரு 1/2 கிலோ பூ இருக்குன்னா இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். 1/2 கிலோ ஆவாரம் பூக்கு என்ன பண்ண போறோம்னா, 100 கிராம் அளவுக்கு சீரகம், 100 கிராம் அளவுக்கு சோம்பு சேர்க்க போறோம். அடுத்ததாக மிளகு ஒரு 50 கிராம். இது 3ம் போதுமானது. இல்ல தேவைப்பட்டால் நம்ம ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம்னா, எனக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் குறையணும் ஆனா எனக்கு அசிடிட்டி இல்லை அப்படின்றவங்க கருஞ்சீரகம் ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லைட்டா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி, இந்த ஆவாரம் பூவையும் பவுடர் பண்ணிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் இந்த டீயை குடிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா பாயில் பண்ண போறோம். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிட்டு இதுல தேன் சேர்த்து நம்ம குடிக்கணும். தேன் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து காலையில குடிக்கும்போது அதிகப்படியான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள், இரவு நேரத்தில் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்திலும் இந்த ஆவாரம் பூ டீயை குடிக்கலாம். அவ்வளவு அற்புதமான பலன்கள் இருக்கக்கூடியதுதான் இந்த ஆவாரம் பூ டீ. சரி, ஆவாரம் பூ டீக்கே சவால் விடக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு டீ, அதையும் நான் சொல்றேன். நிறைய பேருக்கு சொல்லி இதனால பலன் அடைஞ்சவங்க ஏராளமானோர் இருக்காங்க. நம்ம நாட்டுல நம்ம வீடுகள்ல எல்லார் வீடுகள்லயும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஒரு தாவரம் தான் செம்பருத்தி. ஒற்றை அடுக்கு செம்பருத்தி. செம்பருத்தின்னு சொல்லும் போதே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இதயத்திற்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பன் அப்படின்னு சொல்லலாம். இதயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதய நோய்களை விரட்டக்கூடிய ஆற்றல் செம்பருத்திக்கு இருக்கு. ஒற்றை அடுக்கு செம்பருத்தி தான் நம்ம இந்த டீக்கு பயன்படுத்த போறோம். ஒரு நாளைக்கு ஒரு 5 மலர்களை நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம். இதழ்களை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். நடுவில் இருக்கிற அந்த தண்டுலாம் தேவையில்லாதது. இதழ்களை மட்டும் நம்ம பறிச்சு எடுத்து தண்ணீர்ல போட்டு நம்ம பாயில் பண்ணணும். பாயில் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாயில் பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் சீரகம், சோம்பு போட்டுக்கலாம். இல்ல தேவைன்னா வேற எந்த வெந்தயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்க போறோம். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்க்க போறோம், தேன் சேர்க்க போறோம். தேன் மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையாது. வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பொட்டியோ நம்ம சேர்த்து குடிச்சுக்கலாம். இந்த செம்பருத்தி டீயை யாரெல்லாம் எடுக்கலாம்? இதயத்தில் ரொம்ப நாளா பிரச்சனை இருக்கிறவங்க, ஹை பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்கள், அனிமியா அதாவது ரத்த சோகை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை எடுத்துக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம உடல்ல சாப்பிட்ற உணவு அப்சர்ப்ஷன் ஆகாம இருக்கும். எவ்வளவுதான் ஃபுட் எடுத்தாலும் எனக்கு வெயிட் கெயின் ஆகல, ரொம்ப நான் லீனா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றவங்க செம்பருத்தி டீயை டெய்லி குடிக்கலாம்.
அதே மாதிரி ஆவாரம் பூ டீ மாதிரியே செம்பருத்தி டீயும் இரவு நேரத்திலும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப மைண்ட் வந்து டிப்ரெஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க பிரெயின் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வரலாம். அது நிறத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல்ல ரத்தத்தை அதிகரிக்கவும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் செம்பருத்தி டீ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான 2 வகையான அற்புதமான டீயை பத்தி இந்த பதிவுல பார்த்தோம். இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.